வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரங்களை பற்றி. தனுசு ராசிக்காரங்க அப்படின்னாலே வாழ்க்கைனா வெளியில் பார்ப்பதுக்கு எப்போதுமே சிரிப்பு, தைரியம், எதுவாக இருந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு தோன்ற மனசு அவங்களுக்கு. ஆனால் அந்த சிரிப்புக்குள்ளே நிறையவே சொல்ல முடியாத விஷயங்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. நீ யாரையாவது நம்பிட்ட அப்படின்னா அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முழுசாக இருக்கும். அறையாக நம்புறது தனுசு ராசிக்காரங்களுக்கு குணமே கிடையாது. அதனால தான் நீங்கள் நேசித்த உறவு உங்களுடைய மனசுக்குள்ளே ஆழமாக போய் அதே உறவு உங்களை காயப்படுத்தும் பொழுது அதிகமாகவே வலியை கொடுக்குது. இப்போது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்கும் நேர்மையாக இருந்து ஆனால் உனக்கு நேர்மையாக இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குது. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இப்போது உன்னுடைய ராசிக்குள்ளே உன்னை சுயமாக புரிஞ்சுக்க சொல்ல காலம் நடக்குது. சில பேரோட உண்மை முகம் உன்னோட கண் முன்னாடி தெரியும். அது ரொம்பவே வலிக்கும். ஆனால் அதுவே உன்னை விடுவிக்கும்னு கூட சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் இப்போ ஒரு மாற்றம் வரப்போகுது. அந்த மாற்றம் சத்தமாக இருக்காது, ஆனால் ஆழமாக இருக்கும். உன்னை காயப்படுத்தினவங்கள நீ தண்டிக்க மாட்ட, ஆனால் உன் மனசில் இருந்து அவங்களுக்கு இடமும் கொடுக்க மாட்ட. அதுதான் உன்னுடைய வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒன்று நினைப்பில் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, நீ இழந்தது அப்படிங்கிறது உன்னுடைய மதிப்பு கிடையாது. உன்னுடைய மதிப்பை புரிஞ்சுக்காதவங்கள தான் நீ இழந்திருக்க. பரவாயில்ல, அதனால ஒரு தப்பு கிடையாது. தனுசு ராசிக்காரங்க ஒருத்தவங்க கிட்ட மனசை முழுசாக திறந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் திரும்ப மூடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமே கிடையாது. நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொன்னாலுமே உங்களுடைய மனசு எல்லாத்தையுமே சேமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல நின்றுக்கிட்டே தான் இருக்கும். இப்போது இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உன்னை ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கும். அது என்ன அப்படின்னா, எல்லாரையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு தான். நீங்கள் எவ்வளவு நல்லா நடந்தாலுமே, நீங்கள் எவ்வளவு தியாகம் பண்ணாலுமே சில பேருக்கு அது ரொம்பவே போதாததாக இருக்கும். அது உன்னோட குறை இல்லை. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ மனசு அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாகக்கூடிய காலமாக ஆயிடுச்சு. யாருக்காக நீ எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தியோ அவங்களோட உண்மை முகம் சின்ன சின்ன விஷயங்களில் தெரிய ஆரம்பிக்கும். அந்த உண்மை அப்படிங்கிறது உன்னை உடைக்க வராது, உன்னை ரொம்பவே எச்சரிக்கை தான் வருது. இப்போது நீங்கள் மெதுவாக உங்களை முதல்ல வைக்க ஆரம்பிப்பீங்க. அது சுயநலம்னு கூட தோணலாம், ஆனால் அது ஒரு சுய பாதுகாப்பாக தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க ஒரு நாள் அமைதியாக போயிட்டாங்க அப்படின்னாலே அது கோபத்தால் இல்லை, அது வலி முடிஞ்சதால தான் இருக்கும். அந்த அமைதிக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே லேசாக மாறும். உறவுகள் குறையும், மனசு சுமையும் குறையும். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த அளவுக்கு யாருமே உங்களை நேசிக்கணும்னு எதிர்பார்க்காதது தான். நீங்கள் நேசித்ததே போதும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அழகுன்னு கூட சொல்லலாம். இப்போது தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் அடிக்கடி நடக்கும். நீ யாரையாவது உண்மையாக நேசிச்ச அப்படின்னா அவங்க உன்னோட அந்த உண்மையை ரொம்பவே சுலபமாக எடுத்துக்குவாங்க. இவங்க எப்போவுமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இப்போது இந்த காலத்தில் உன்னுடைய மனசு உன்னிட்ட கேள்வி கேட்குது. நீ இவ்வளவு நாளாக தாங்கினதுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு. அந்த கேள்வி அப்படிங்கிறது வலிக்கலாம், ஆனால் அதுவே உன்னை ரொம்பவே விழிப்படைய வைக்கும். ஜோதிடத்தில் சொல்கிற மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ பழைய கட்டுகள் அவிழும். அப்போது அந்த கட்டுகள் அப்படிங்கிறது உறவால் வந்ததாக இருக்கலாம், பொறுப்பால் வந்ததாகவும் இருக்கலாம், அல்லது உன்னுடைய மனசு உனக்கு போட்ட சங்கிலியாக கூட இருக்கலாம். நீ இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். எல்லா உறவுகளுமே நீ தாங்கிக்கிட்டு தான் நடக்கணும்னு கிடையாது. சில உறவுகள் உன்னை நடக்க விடாமல் உன்னோட காலையே கட்டக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. இப்போது தனுசு ராசிக்காரங்க ஒரு நாள் மெதுவாக தள்ளி நிற்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது வெறுப்பால் இல்லை, அது உணர்வுகள் முடிஞ்சதால். அந்த தள்ளி நிற்கிற நேரம் தான் உன்னோட வாழ்க்கையில் புதிய சுவாசமும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்குமே விளக்கம் கொடுக்க வேண்டியது கிடையாது. உங்களை உண்மையாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு விளக்கமே தேவைப்படாது. நீங்கள் யாரை ஒருத்தவங்களை உண்மையாக நேசிக்கிறீங்களோ அவங்க என்றைக்குமே உங்ககிட்ட இருந்து விளக்கத்தை எதிர்பார்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தவறாக மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்கும். தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் ரொம்பவே சுத்தமான மனசுக்காரங்கன்னு சொல்லலாம். நீங்கள் நேசிக்கிறப்போ கணக்கு போடவே மாட்டீங்க. இவங்க எனக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு முன்னாடி யோசிக்கவே மாட்டீங்க. அந்த நல்ல குணம் தான் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. அதனால தான் சில நேரம் உன்னுடைய அன்பு அப்படிங்கிறது உனக்கு ரொம்பவே சுமையாக மாறிடுது. நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லாமல் தாங்கிக்கிறவங்க, உள்ளுக்குள்ளே அழுது வெளிச்சத்தில் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு வருது. அந்த இடம் அப்படிங்கிறது வலி நிறைஞ்சதாக இருக்கும், ஆனால் அதுவே தெளிவை தரக்கூடிய இடமாகவும் இருந்துகிட்டு இருக்கும். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது
இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்பவே சுத்தமாகிற காலமாக இருக்கும். யாரோ ஒருத்தருக்காக நீ உன்னை குறிச்சிக்கிட்டே வந்திருக்க. ஆனால் அந்த குறிச்சிக்கிட்ட வாழ்க்கை உனக்கு வேண்டாம்னு தோண ஆரம்பிக்கும். அது சுயநலம் கிடையாது, அது ஒரு சுயமரியாதை. தனுசு ராசிக்காரங்க உறவில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப அந்த வழியை பேசவே மாட்டாங்க. ஆனால் அந்த வழி உங்களை மெதுவாக மாற்றும். மென்மையாக, ஆழமாக, அமைதியாக. நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரையுமே காப்பாற்ற வந்தவங்க கிடையாது. உங்களை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கடமையாக தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்க இனிமேல் மற்றவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே விட்டுறக்கூடாது. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே நடக்கும். நீ உன்னை மறந்து பின்னாடி அதாவது பிறரை முன்னாடி வைப்பேன். அதனால தான் உன்னுடைய வழி நீயே மட்டும் தெரிஞ்சுக்குவ. நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ ரொம்ப நாளாக தாங்கிக்கிட்டே வந்திருக்க. இப்போது இந்த காலத்தில் உன்னுடைய மனசு அப்படிங்கிறது உன்னை ரொம்பவே மெதுவாக நிறுத்தி கேட்குது. இது உண்மையிலேயே வாழ்க்கையா இல்லை பழக்கமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருக்கு. அந்த கேள்வி அப்படிங்கிறது உன்னை ரொம்பவே கலங்க வைக்கலாம். ஆனால் அதுவே உன்னை சரியாக்கிற பாதைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜோதிடத்தில் சொல்கிற மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ உண்மையான உணர்வுகள் அப்படிங்கிறது வெளியே வரும். யாருக்காக நீ உன் எல்லையை தாண்டி போனையோ அவங்களுக்காகவே உன்னுடைய எல்லை அப்படிங்கிறது எங்கன்னு புரியாது. அதனால தான் நீ இப்போ எல்லை வைக்க கற்றுக்கொள்கிற. அந்த எல்லை அப்படிங்கிறது யாரையுமே தள்ளி வைக்கிறதுக்காக கிடையாது, உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான். தனுசு ராசிக்காரங்க ஒரு நாள் அமைதியாக மாறிட்டீங்க அப்படின்னா அது குளிர்ச்சி கிடையாது, அது காய ஆறுன்னு அடையாளம். உன் அன்பை எல்லாருமே பகிர்ந்தாங்க அப்படின்னா அது குறையும். உன்னுடைய அன்பை மதிக்காதவங்களுக்கு மட்டும் அது கொடுத்தா அது ஒரு வளர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் அன்பு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே தெளிவானவங்கன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் ரொம்பவே நேர்மை. உன்னுடைய மனசில் என்ன இருக்கோ அதை அவங்களுக்கு மறைக்கவே தெரியாது. அதனால தான் உங்களை சில பேர் சுலபமாகவே காயப்படுத்திடுறாங்க. நீங்கள் நேசித்தது உண்மை, நீங்கள் நம்பினதும் உண்மை. ஆனால் எல்லாருக்குமே அந்த உண்மை அப்படிங்கிறது பொருந்தணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விஷயம் என்ன கற்றுக் கொடுக்கும் அப்படின்னா, எல்லா நெருக்கமும் உறவும் கிடையாதுன்னு. சில பேர் நமக்கு பழக்கம், சில பேர் நமக்கு தேவை, ஆனால் சில பேர் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசு கனமாக இருக்கிற காரணங்கள் ஒன்று ஒன்றா வெளிப்படும். அந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது உன்னை எப்பொழுதுமே உடைக்கிறதுக்கு வரலை, உன்னை வலிமையாக்க தான் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, உங்களை நேசிக்காதவங்களை நீங்கள் இவ்வளவு நாளாக ஏன் நேசிச்சிங்க அப்படிங்கிறது தான். உங்களை நேசித்த உறவு இப்போ எதுக்காக உங்களை என்ன அழிக்க வருது அப்படின்னா, நீங்கள் அவங்கள நேசிச்சிங்க, ஆனால் அவங்க உங்களை நேசிக்கலை. அவங்கள அழிக்கிறதுக்காக தான் நீங்கள் நேசித்த உறவு வரப்போகுது. அந்த புரிதல் வந்ததுமே உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே லேசாக மாறும். தனுசு ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அமைதியை தேர்வு பண்ணுவாங்க. அந்த அமைதி அப்படிங்கிறது தோல்வி கிடையாது, அது ஒரு வெற்றியாக இருக்கும். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது யாரோ ஒருத்தரோட உணர்ச்சிக்கு உத்தரவாதம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கை உன்னோட நிம்மதிக்காக மட்டும்தான் உத்தரவாதமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அம்மன் ராசி பலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய். நன்றி, வணக்கம்.